பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம் திரு தமிழிசை சவுந்தரராஜன். இந்த தீர்ப்பை கேட்ட உடனேயே விவசாயிகள் உடனடியாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மத்தியில் ஆளக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 4 வாரங்கள் என்று எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனடியாக இந்த தீர்ப்பை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன? அதாவது முதலில் நாளையிலிருந்து 6000 கன அடி தண்ணீர் நமக்கு கிடைக்க இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. அதே போல காவிரி நதிநீர் ஆணையம் 4 வாரத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று சொன்னதும் வரவேற்கத்தக்கதுதான். ஏனென்றால் மத்திய அரசு வேண்டுமென்றே காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்காமல் இல்லை. ஏன் அமைக்கவில்லை என்றால் 2007 இது 2 மாநிலங்களும் அது எதிர்ப்பு தெரிவித்ததனால் அது அமைக்க முடியவில்லை. ஆக சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அமைக்க முடியவில்லை. வேண்டுமென்றே அமைக்காமல் இல்லை. இன்று அதே உச்சநீதிமன்றம் இதற்கு முந்தைய வழக்குகளிலெல்லாம் இதை வலியுறுத்தாமல் இன்று இதை வலியுறுத்தியதற்கு காரணம் காவிரி கண்காணிப்பு குழுவில் 2 மாநிலங்களும் எதிர்ப்பை தெரிவித்தவுடன் இது அமைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் மத்திய அரசிற்கு இருந்த தடையே நீக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இதை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற நிலையில் இல்லை. நிச்சயமாக இது நடைமுறைப்படுத்த வேண்டும், அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பிரச்சனை இருந்தது. இன்று உச்சநீதிமன்றமே இதை அமைக்கலாம் என்று சொன்ன பின்பு நிச்சயம் அமைக்கத்தான் போகிறது. ஆனால் மத்திய அரசின் வழக்கறிஞர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் 2 வாரத்திற்குள் அமைக்கலாம், ஆனால் அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது, அதனால் சற்று கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டவுடன் 4 வாரத்திற்குள் அமைக்கலாம் என்று சொன்னார். நாமும் வலியுறுத்துவோம், எவ்வளவு சீக்கிரம் அந்த வழிமுறைகளை மேற்கொண்டு எவ்வளவு சீக்கிரம் அதை அமைக்க முடியுமோ அமைக்கலாம் என்று. ஆக மத்திய அரசும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இதில் மகிழ்ச்சி தான் அடைவார்களே தவிர, ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் நீங்கி இருக்கிறது என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் மத்திய அரசு வழக்கறிஞருமே அதைத்தான் வாதாடி இருக்கிறார். வழக்கு நிலுவையில் இருந்ததால் மட்டுமே எங்களால் அமைக்க முடியவில்லை. இன்று உச்சநீதிமன்றமே அந்த தடையை நீக்கிய பின்பு மகிழ்ச்சியாக அமைத்து விட்டு போகிறோம். அதுதான் எனது கருத்து.